நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில கொஸ்டின் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அப்பப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருப்பேன். நான் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதுக்கு யார் யார் என்னென்ன பதில் அனுப்பியிருந்தீங்க அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ நான் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்துடலாம். திங்ஸ் ஆர் விஷஸ் யூ ஹவ் மிஸ்டு டியூரிங் சைல்டுஹுட். அதாவது நம்ம சைல்டுஹுட்ல ஏதாச்சும் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம், இல்லை ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஸோ அது நிறைய பேருக்கு நிறைவேறி இருக்காது. அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு நிறைவேறாம போன விஷயம் என்ன அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். ஸோ வாங்க ஒண்ணுன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியர் சைக்கிள் அப்படின்னு அனுப்பியிருக்கான். ஸோ கியர் சைக்கிள், அந்த வயர்டு பிரேக் இருக்கிற எல்லா டைப் ஆஃப் சைக்கிளுக்குமே வந்து நம்ம சைல்ட்ஹுட்ல ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம். ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா கொம்பு வச்ச சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். 5 வயசுல நான் அது வாங்கணும்னு ஆசைப்பட்டு 15 வயசுல தான் எனக்கு கிடைச்சது. பட் இருந்தாலும் அதை வாங்கி 2 மாசம் தான் அந்த கொம்போட வச்சு ஓட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த கொம்பை கழட்டி தூக்கி போட்டு நார்மல் சைக்கிள் மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் அதை வாங்குறதுக்காக அடம் பிடிச்சி ஏதாவது வீட்டில் நல்ல மார்க் எடு அந்த மாதிரி சொல்லி அதை வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் உண்மையிலே வேற லெவல் ஃபீலாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏரியா பாய்ஸ் ஃபைட் ஆர் கேங் வார். ஸோ இது வந்து சைல்டுஹுட்ல அவனுக்கு நடக்காம போச்சுன்னு சொல்றானா, இல்ல இப்ப அந்த மாதிரி கேங் வார்லாம் இன்வால்வ் ஆகலன்னு சொல்றானா எனக்கு தெரியல. ஸோ என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல அந்த சண்டை போட்டுட்டு தெரிஞ்சதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும். பட் இப்பெல்லாம் அதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சில்லியா தான் தோணுது. நம்ம வந்து மிஸ் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, அது மிஸ் பண்ண விஷயம் இல்லை, நம்ம தப்பிச்ச விஷயம். ஸோ அந்த வலையிலலாம் நம்ம சிக்காம ஏதோ கொஞ்சம் நல்ல பசங்களாவே வளர்ந்துட்டோம். ஓகே, நம்ம அடுத்து யார் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம TN84 ரைடர் என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னா ரிமோட் கார் அண்டு ஹெலிகாப்டர் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ஸோ இதுவுமே அந்த ஏர்லி 2000s பிறந்தவங்களுக்குலாம் வந்து இந்த ரிமோட் கார் வாங்குற ஆசையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சொல்லி மாளாது. ஏன்னா அந்த ரிமோட் கார் வந்து அது காஸ்ட்லியா இருக்கும். ஸோ அது வாங்கி தர மாட்டாங்க வீட்டில். அதுக்கு பதிலாக அந்த வயர்டு ரிமோட் கார் வாங்கி தருவாங்க. அது வந்து ஒரு 40 ரூபா 50 ரூபா தான் அந்நேரம். அதுவே கொஞ்சம் அந்நேரம் காஸ்ட்லி தான். ஸோ அதை வாங்கி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வந்து அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்போம். சம்டைம்ஸ் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாங்கி 2 நாள்ல கை சும்மா இருக்காது. அந்த காரை பிச்சு அந்த உள்ள இருக்க மோட்டரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்துருவோம். நம்மகிட்ட ப்ராப்பரான ஸ்க்ரூ டிரைவரும் இருக்கிறதுனால திருப்பி காரை மாட்டவும் அந்த மாட்டி ஓட வைக்கவும் முடியாதா. ஸோ அந்த மோட்டரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாச்சும் விண்டு மில் இல்லை ஹெலிகாப்டர் இந்த மாதிரி ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்பயே அந்த வயர் கட் ஆயிடுச்சுன்னா அதை திருப்பி ஒட்ட வைக்கணும்னா மெழுகுவத்தி வச்சு சொட்டு விட்டோம்னா ஒட்டிக்கும்னு சொல்லி ஒரு ரூமர் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து கடைசியில அது வந்து அந்த மோட்டர் வீணா போனதுதான் மிச்சம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்காது. ஆனா நம்ம தம்பி தங்கச்சிங்களுக்கெல்லாம் அது கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அது அவங்க நம்மளுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணவே தர மாட்டாங்க. சரி நமக்கு தரலனாலும் பரவாயில்ல, அவங்களாவது அதை ஆப்ரேட் பண்றதை பார்த்து ரசிக்கலாம்னு பார்த்தா அவங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரியாது. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. என் தம்பிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தாங்க. அவன் ஒரு தடவை கூட அதை பறக்க வச்சு காமிச்சதே இல்லை. நானாவது பறக்க வைக்கிறேன்டா குடுறான்னு கேட்டால் எனக்கும் கொடுத்ததே இல்லை. ஸோ அதெல்லாம் வேதனையாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ரவி என்ன அனுப்பியிருக்கான் அப்படின்னா பீஸ் அப்படின்னு அனுப்பியிருக்கான். ஸோ இது பீஸை வந்து சைல்ட்ஹுட்ல மிஸ் பண்ணிட்டானா அப்படின்னு எனக்கு தெரியல, என்ன சொல்ல வரான்ட்டு. மேபி இப்போ ஒருவேளை பீஸ்ஃபுல்லாக லைஃப் இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன். பட்டு காலேஜ் தான் தம்பி படிச்சுட்டு இருக்க, பீஸ் கிடைக்கும், பொறுமையா இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சைல்டுஹுட்டு ஹோல் சைல்டுஹுட் அப்படின்ற மாதிரி காமனாகவே அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் கீபோர்ட் அப்படின்னு அனுப்பியிருக்கான். ஸோ பரதநாட்டியம் வந்து எனக்கு அதை பற்றி தெரியலை. பட் கீபோர்டு வந்து கற்றுக்கணும்னு நான் சின்ன வயசுல ஆசைப்பட்டேன். ஸோ சின்ன வயசுல கீபோர்டு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு வீட்டில் வந்து கேட்டு அதுக்காக அஃபோர்ட் பண்ண முடியாமல் போச்சு. இவன் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். இவன் நானும் பார்த்தீங்கன்னா சிலம்பம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதுவுமே வந்து ஆசைப்பட்டு ஸ்கூலில் ஒரு இடத்துல ஃப்ரீயாக சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஈவினிங் 7 o'clock போயிருப்போம்னு நினைக்கிறேன். நைட் 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து கடைசி வரைக்கும் அவங்க வரல. அப்புறம் விசாரிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்கூலுக்குள்ள வந்து இப்போ சொல்லித்தரதில்ல, வேற இடத்துல சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு லாக்டவுன் புண்ணியத்தில் இந்த யூடியூப் வச்சு நான் வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் சிலம்பம் கற்றுக்கிட்டேன். இவன் எங்கேயோ வேற ஒரு இடத்துல கற்றுக்கிட்டான். பட் எப்படியோ கற்றுக்கிட்டோம். பட் அந்த கீபோர்டுலாம் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையலை. ஸோ அது அப்படியே முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவா சத்யா என்ன அனுப்பியிருக்கான் அப்படின்னா
ஜி பூம்பா பென்சில் அப்படின்னு அனுப்பிட்டு பக்கத்துல அந்த ஸ்கல்ல வேற போட்டிருக்கான். ஸோ அந்த ஸ்கல்ல பார்க்கும்போது தான் வந்து இவன் என்ன வரையணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்றது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay. Okay. ஸோ ஜி பூம்பா பென்சில் வந்து அந்நேரம் டம்மியா வந்து அந்த பென்சிலுக்கு மேல வந்து இந்த ஜீபூம் அந்த பூதம் மாதிரியே வந்து பொம்மை வச்சு அதை ஒரு இது திருகணும்னா லைட் எரியிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நம்மளும் ஏதாவது வரைஞ்சிட்டு அது உண்மையிலே நமக்கு ரியலா வருதா அப்படின்லாம் சொல்லி செக் பண்ணிட்டு விளாண்டுட்டு இருப்போம். ஸோ ஜீபூம்பா பென்சில்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த டயத்துல தான் வந்து பென்டன் வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த ஆம்னிட்ரிக்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு நிறைய பேத்துக்கு வாங்கணும், நம்மளும் ஏலியனா மாறணும் அப்படிலாம் ஆசை இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆம்னிட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தன் மாமா நார்த் இந்தியால இருக்காரு, ஸோ அங்க கிடைக்கும், பட் ஒரு பெட்டி நிறைய டைமண்ட் கொடுத்தாதான் வந்து அதில் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அந்நேரம் டைமண்ட் தான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு இதுன்னு சொல்லி நம்ம அதை கொடுத்தாதான் வந்து ஆம்னிட்ரிக்ஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, நீ வந்து உன் மாமா ஆம்னிட்ரிக்ஸை கொடுக்க சொல்லிடு, அந்த ஆம்னிட்ரிக்ஸ்ல நான் டைமண்ட் ஹெட்டா மாறி அதுல இருந்து உங்க மாமாக்கு எவ்வளவு டைமண்ட் கேட்கறாரோ நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்மளும் அதுல இருந்து கிடைக்கிற டைமண்ட் வச்சு பணக்காரன் ஆயிக்கலாம், அந்த மாதிரிலாம் டீல் பேசிட்டு இருந்தேன். ஜி பூம்பா பென்சில்னு சொல்லி எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ரோமிங் அட் சைக்கிள். இவனு நானும் பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சதுக்கு அப்புறம் சைக்கிள்ல சுத்தணும். அதுக்கு முன்னாடி சும்மா ரோட்ல நடந்தே அந்த மாதிரி சுத்திட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி எல்கேஜி யூகேஜி அந்த ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்நேரம்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா சுத்திட்டு இருக்கும் போது எங்களுக்கு வந்து இந்த எங்க ஊர்ல டிராக்டர் மாட்டு வண்டிலாம் நிறைய நிற்கும், அது பெரிய டயர் வண்டி. ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா அதுல போயிட்டு அந்த அந்த வால் டியூப்ல போயிட்டு நாங்க ஏரை வந்து அதை ப்ரெஸ் பண்ணோம்னா புஷ்ன்னு சவுண்ட் வரும், எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து சவுண்ட் வர வச்சு விளாண்டுட்டு இருப்போம். ஸோ நல்ல வேளைக்கு யார்கிட்டையும் எதுவும் மாட்டி அடி வாங்கலை. அவ்வளோதான் அனுப்பிச்சிருக்கீங்க. எனக்கும் இந்த மாதிரி நிறைவேறாத ஆசைகள்லாம் இருந்துச்சு. நான் வந்து ஸ்கேட் போர்டு வாங்கி ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்காது, எங்க உடஞ்சிருக்கும். அந்த ஸ்ட்ரீட்லயும் நான் வந்து ஸ்கேட் போர்டு ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன். டேக்கோண்டோ கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுவும் அஃபோர்ட் பண்ண முடியாம கத்துக்க முடியாம போச்சு. இப்போ வரைக்கும் அதை கத்துக்கல. ரிமோட் கார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரிமோட் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சேன், பட் என்னால வாங்க முடியல. அவ்வளவுதான் கைஸ், இவ்வளவுதான் அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைவேறாத ஆசைகள் இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம அடுத்து வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.